இந்தியால இருந்து டூரிஸ்ட் விசால கிளம்பி மலேசியாவுக்கு வர போறீங்களா? நான் சொல்ற இந்த விஷயம்லாம் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா, மலேசியாவுக்கு வராதீங்க. அப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னா, உங்கள ஏர்போர்ட்லயே வச்சு என்டிஎல் குடுத்து திரும்ப ஊருக்கே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இந்தியன் சிட்டிசனுக்கு மலேசிய அரசாங்கம் ஒரு 2 வருஷத்துக்கு இலவச சுற்றுலா விசா குடுத்திருக்காங்க. 30 நாளைக்கு நீங்க எந்த ஒரு விசா கட்டணமும் இல்லாம நீங்க மலேசியாவுக்கு வரலாம். ஆனா, அந்த விசாவ பயன்படுத்தி மலேசியாவுக்குள்ள வரும்போது கூட சில முக்கியமான விஷயங்கள ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் என்டிஎல் குடுக்க மாட்டாங்க. அதாவது என்டிஎல்னா நாட் டூ லேண்ட் குடுக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இங்க மலேசியாவுக்கு டூரிஸ்ட் விசால இங்க வரும்போது, நீங்க செலவு பண்றதுக்கு போதுமான காசு வச்சிருக்கீங்களா? உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அது இருக்கணுங்க. 2வது ஒரு விஷயம், இங்க மலேசியால நீங்க ஸ்டே பண்ண போற இடம் ஹோட்டலா? இல்ல யார் வீட்லயா ஸ்டே பண்ண போறீங்களா? இந்த டீடைல்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். 3வது ஒரு விஷயம், நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். இந்த எவிடன்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு என்டிஎல் குடுக்காம உங்களுக்கு மலேசியாவுக்குள்ள அனுமதி குடுப்பாங்க. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த இலவச சுற்றுலா விசா எதுக்கு அப்படின்னா, ஒன்லி ஃபார் டூரிசம் பர்ப்பஸ். நீங்க மலேசியாவுக்கு இலவசமா விசா கட்டணம் இல்லாம வந்து, இங்க இங்க வந்து டூரிசம் என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் தான். மாறா சில ஏஜென்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த விசாவ பயன்படுத்தி ஆளுங்கள வந்து இங்க மலேசியாவுக்கு கூட்டு வந்து, இங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாப்பு இல்லாம விட்டுர்றாங்க. இத கட்டுப்படுத்துறதுக்காக தான் மலேசியா அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இத வந்து ஃபாலோ பண்றாங்க. இத பத்தி மேல் விவரங்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய தூதரகம் மலேசியால கோலாலம்பூர்ல இருக்கிற நம்ம இந்திய தூதரகத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல டீடைல்ஸ் இருக்கு. வேணுங்கிறவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் இருக்கு. அதுல தட்டி பாருங்க.